சரிங்க. இப்போ நம்ம வந்து சோப்பு செய்யணும் அளவுகள் எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ வந்து பாருங்க, தேங்காய் எண்ணெயில் பட்டரை வந்து போட்டுக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை விளக்கெண்ணெய் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோங்க. எடுத்து வச்சிருக்கிற விளக்கெண்ணெயை நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சோப்பு செய்யணுங்கிறத விடங்க இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற விளக்கெண்ணெய். தாராபுரத்தில் ஒரு இவங்க கிட்ட என்ஜிஓவில் தான் நாங்கள் வாங்குகிறோம். அவங்க வந்து ஃபார்மர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அவங்க ஃபார்மர்கிட்ட இருந்து எடுத்து அவங்க வந்து க்ரஷிங் பண்ணி அதை மறுபடியும் அதை காய்ச்சி இந்த நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதனால் இது தரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குவாலிட்டியான தரம் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் குவாலிட்டியான எண்ணெய் கிடைக்கும். நம்ம எடுத்துட்டு வச்சிருக்கிற சார்கோல் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்க, எந்த பவுடரும் இல்லை பாருங்க உள்ளார. பவுடர் இல்லை. அதனாலதான் ஆயில் இப்போ வந்து நம்ம ஆயில்ல பூராமே ஆக்டிவேட்டட் பண்ண சார்கோல் பண்ணதுனால தரமும் அதிகமாக இருக்குது. இந்த பட்டரு, கேஸ்டர் ஆயிலு, சார்கோல் ஆயிலு பிளஸ் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலந்து வச்சிருக்கிறோம். இந்த பட்டர் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்கு வந்து நீங்க பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எதா இருந்தாலும் ஃபில்டர் பண்ணிக்கணுங்க. அப்போ பாருங்க, ஃபைன் பார்ட்டிகல்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு சில இது இருக்குது பாருங்க. இதில்